Hello everyone. So இந்த வீடியோல வந்து இந்த ட்ரோன் எப்படி பண்ணனும் அத இந்த ட்ரோனோட மேக்கிங் பத்தி ஃபுல்லா சொல்ல போறேன். இதுக்கு முன்னாடி வீடியோல வந்து இந்த ட்ரோன் எப்படி இந்த பறக்குதுங்கற அந்த கான்செப்ட் பத்தி பேசியிருந்தோம். சோ அதுக்கு அப்புறம் இந்த மாதிரி ட்ரோன் மேக்கிங் பத்தி நான் வீடியோ அப்லோட் பண்ணிருந்தேன்னு சொல்றேன். ரொம்ப டிலே ஆயிடுச்சு. I am really sorry. சோ இதுக்கு முன்னாடி இந்த வீடியோ வந்து நாங்க ரெண்டு பார்ட்டா பண்ணிருக்கோம். இது வந்து பார்ட் 1. அதாவது இந்த ஃப்ரேம் மட்டும் எப்படி பில்ட் பண்றதுன்னு சொல்லிருப்பேன் இந்த வீடியோல. And next video வந்து all about electronics. இந்த ஃப்ரேம்ல யூஸ் பண்ண எலக்ட்ரானிக்ஸ் பத்தியும் அதை எப்படி நம்ம கனெக்ட் பண்றது பத்தியும் சொல்லுவேன். ஸோ ஆல்ரெடி இங்கே ரெண்டு ஃப்ரேம் இருக்கு. ஸோ இதுதான் நாங்கள் ஃபர்ஸ்ட் நான் பண்ண ஃப்ரேமு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் பெருசாக இருக்கும். அண்ட் இது கம்பேர் பண்ணும்போது இது கொஞ்சம் பெருசாக இருக்கும். அண்ட் இதில் வந்து பேட்டரி மேலே பிளேஸ் பண்ணுற மாதிரி வரும். பட் இந்த ஃப்ரேமில் வந்து பேட்டரி கீழே பிளேஸ் பண்ணியிருப்போம். ஸோ அதை வந்து நான் கடைசியாக ஃப்ரேம் பண்ணி முடிச்சோடனே உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ ஆக்சுவலி இந்த ஃப்ரேம் பண்ணுறதோட மேக்கிங் வீடியோ வந்து எடுக்கல. ஸோ அதனால தான் நாங்கள் இந்த ஃப்ரேம் பண்ண முடிவு பண்ணோம். ஸோ இந்த ஃப்ரேமோட ஃபுல் மேக்கிங் வீடியோ வந்து டைம் லாப்ஸ் எடுத்து வச்சிருக்கேன். ஸோ அது இப்போ காமிப்போம். அண்ட் ஸோ வெல்கம் டு மை சேனல். அண்ட் திஸ் இஸ் மணிரத்னம் ஃப்ரம் த டீம் இன்னோவேஷன் டிஸார்டர். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் இந்த ஃப்ரேம் வந்து எதில் செஞ்சேன்னு சொல்லிடுறேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா நார்மலாக நிறைய பேர் வந்து பால்சா வுட்டில் செய்வாங்க, ஒரு அலுமினியம் பைப்பில் செய்வாங்க. ஸோ எனக்கு வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக ரிஜிடாக இருக்கணும் அண்ட் ரொம்ப சிம்பிளாக இருக்கணும்னு சொல்லிட்டு நான் வந்து இந்த ரீப்பர் வுட்னு சொல்லுவோம். ஸோ நார்மலாக எல்லா கார்பென்ட்ரி ஷாப்ஸ்லையும் கிடைக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த எட்ஜஸ்லாம் யூஸ் பண்ணுவாங்க இந்த வுட்டு. ஸோ அதில் தான் செஞ்சுருக்கேன். ஸோ ரெண்டு ஃப்ரேமே ஆல்மோஸ்ட் ஒரே மாதிரி தான், சேம் தான். ஒரே டிஃப்ரென்ஸ் என்னன்னா இங்கே ஒரு சின்ன ஒரு 4 இடத்துலையும் வந்து ஒரு வுட் பீஸ் ஆட் பண்ணியிருப்பேன். ஸோ இதில் வந்து 4 போல்ட் கிளாம்ப் பண்ணுற மாதிரி வரும். பட் இதில் வந்து 2 போல்ட்ஸ் தான் கிளாம்ப் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் தட்ஸ் குட் எனஃப். அது போதும் நார்மலாக ட்ரோன் பறக்கிறதுக்கு. அது ஒன்றும் அவ்வளோ பெரிய விஷயம் இல்லை. ஸோ அந்த இதில் வந்து கொஞ்சம் ஆஸ்தட்டிக் லுக்காக இங்கே வந்து லைட்ஸ்லாம் ஆட் பண்ணியிருப்பேன். ஸோ அவ்வளோதான் டிஃப்ரென்ஸு. அண்ட் என்னன்னா இந்த ஃப்ரேமோட இது வந்து கொஞ்சம் காம்பேக்டாக இருக்கும், சின்னதாக இருக்கும். அண்ட் இன்னொரு விஷயம் என்னன்னா வந்து இந்த ஃப்ரேம் வந்து நாங்கள் பண்ணது வந்து கொஞ்சம் கீழே கேமராலாம் வரும். ஸோ இதில் தான் ஆக்சுவலி நிறைய வீடியோஸ்லாம் எடுத்தோம். இதுக்கு முன்னாடி அப்லோட் பண்ண வீடியோஸ்லாம் வந்து இதில் தான் எடுத்தோம். ஸோ இங்கே கீழே கேமரா வரும். பட் ஆனால் இதில் வந்து கேமரா வந்து ஃப்ரண்ட்டில் வர மாதிரி பிளான் பண்ணோம். பட் கேமரா இன்னும் வைக்கல. கீழே வந்து ஒரு ஹேங்கிங் மெக்கானிசம் வரும், அதாவது சிம்பிள் ட்ராப் மெக்கானிசம் வரும். ஸோ அது ஃபைனலாக ஃப்ரேம் பண்ணி முடிச்சோடனே நான் உங்களுக்கு காமிக்கிறேன். நான் ஃபஸ்ட்டு இந்த ட்ரோன் ஃப்ரேமோட வெயிட்டும் அண்ட் டைமென்ஷன்ஸும் சொல்லிடுறேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து இது எப்படி பில்ட் பண்ணுங்கிற வீடியோ வந்து உங்களுக்கு டைம் லாப்ஸ் வந்து காமிக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு இதோட ஃப்ரேமோட டைமென்ஷன்ஸ் வந்து இது நியூ ஃப்ரேமு. ஸோ ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா இட் இஸ் அரவுண்ட் 42 சென்டிமீட்டர். ஸோ 42 சென்டிமீட்டர் இதில் இருக்குது. 42 × 42 சென்டிமீட்டர். ஸோ இந்த சைட் 42 அண்ட் இந்த சைட் 42 சென்டிமீட்டர் இருக்குது. ஸோ ஓல்டு ஃப்ரேம் வந்து அரௌண்ட் 50. ஸோ கரெக்டாக 50 × 50 சென்டிமீட்டர். ஸோ இந்த நடுவில் இருக்க பார்ட் வந்து 9. ஸோ 9 சென்டிமீட்டர். ஸோ இதுவும் சேம் தான். ஸோ ரெண்டுத்துலேயுமே 9 சென்டிமீட்டர் தான் வச்சுருக்கேன். ஸோ 9 அண்ட் 9 சென்டிமீட்டர். ஸோ அண்ட் இப்போ இதோட வெயிட் வந்து காமிச்சிடுறேன். ஸோ வந்து இது 165 கிராம்ஸ் இருக்குது. அண்ட் இது வந்து ஆல்மோஸ்ட் அரௌண்ட் 246 கிராம்ஸ். பட் என்ன டிஃப்ரென்ஸ்னால் ஆக்சுவலி இந்த ஃப்ரேமோட வெயிட் வந்து இதோட கம்மியாக தான் இருக்கும் இந்த ஃப்ரேமோட. அது ஏன் அதிகமாக இருக்குன்னா பிகாஸ் இதில் இந்த உள்ள மைக்ரோ கண்ட்ரோலர் இருக்குது அண்ட் உள்ள ஃப்ளைட் கண்ட்ரோலர் இருக்குது அண்ட் இந்த பாக்ஸு அண்ட் இந்த பேட்ரி கேசிங் அண்ட் இந்த ஸ்டாண்டெல்லாம் சேர்த்துனா வெயிட் அதிகமாகிடும். ஸோ யூஸ்வலாக எப்படி ஆகும்னா இந்த ஃப்ரேமில் வந்து இந்த பாக்ஸ் அண்ட் இங்கே ஒரு பில்லர் மாதிரி வரும். ஸோ இது எல்லாமே இந்த ஃப்ரேமில் வரும். ஸோ அது வந்து இதில் நம்ம ஷிஃப்ட் பண்ணிட்டா இதோட வெயிட் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ நார்மலாக இந்த ஃப்ரேமோட வெயிட் மட்டும் இப்போ காமிச்சேன் நான். அண்ட் மோர் ஓவர் நீங்கள் வெளியே சப்போஸ் ஃப்ரேம் வாங்கினீங்கன்னா இட் வில் காஸ்ட் அரவுண்ட் 800 to சம்திங் 1000 கூட ஆகலாம். ஸோ இது வந்து ஆல்மோஸ்ட் எனக்கு 150 கூட செலவாகல. ஸோ ரொம்ப சிம்பிளாக முடிஞ்சிருச்சு. ஸோ நீங்களே பண்ணலாம் ஈஸியாக.
அண்ட் இதுக்கப்புறம் இதோட பில்ட் வீடியோ எப்படின்னு சொல்லிட்டு நான் டைம் லாப்ஸ் எடுத்து வச்சிருக்கேன். ஸோ அது காமிக்கிறேன். அண்ட் அதுக்கு முன்னாடி ஒன்று மட்டும் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். ஸோ இந்த ஸ்டாண்ட் மட்டும் ஆக்சுவலி இன்டர்சேஞ்சபிள். நான் எப்படி பண்ணியிருக்கேன்னா, இங்கே ஃபுல் வெல்க்ரோஸ் இருக்கும் ஃபுல்லாக 4 சைடும். ஸோ இந்த ஸ்டாண்ட் மட்டும் இந்த வெல்க்ரோ எடுத்துகிட்டு இதிலேருந்து எடுத்து ஸோ இதில் ஒட்டிடுவேன். ஸோ ஸ்டாண்ட் வந்து அப்பப்போ எந்த ஃப்ரேம் நான் யூஸ் பண்ணுறேனோ அதுக்கு வந்து இன்டர்சேஞ்ச் பண்ணிவிடுவேன். ஸோ அப்படி இல்லாமல் நீங்களும் வேறு ஏதாச்சும் ஸ்டாண்ட் கூட பண்ணலாம். தட் இஸ் அப் டு யுவர் விஷ். நான் வந்து ஃபுல்லாக எல்லாம் டிஸ்மேண்டில் பண்ணுற மாதிரி பண்ணுறதுக்காக கொஞ்சம் சிம்பிளாக பண்ணியிருந்தேன். அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த ட்ரோனில் வந்து இங்கே ஜஸ்ட் அடிஷ்னலாக வுட்டன் பீஸ் ஆட் பண்ணியிருப்பேன். அது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, அந்த மோட்டர் வந்து கிளாம்ப் பண்ணும்போது இங்கே 4 போல்ட் போட்டு கிளாம்ப் பண்ணலாம். பட் ஆனால் அது வந்து அவ்வளோவா ஒன்றும் தேவையில்லை. யூஸ்வலாக 2 போல்ட் போட்டாலே போதும். அது நல்லா ஸ்ட்ராங்காக தான் இருக்குது ஆடாமல். ஸோ அதனால இந்த நியூ ஃப்ரேமில் வந்து ஜஸ்ட் 2 ஹோல்ஸோட ஸ்டாப் பண்ணிட்டேன். ஸோ இந்த மாதிரி அடிஷ்னலாக எதுவும் கட் பண்ணி ஒட்டல. பிகாஸ் இதுவும் அடிஷ்னல் ஒர்க் தான். நீங்கள் டைமென்ஷன்ஸ் பார்த்து கட் பண்ணி கரெக்டாக ஒட்டணும். இந்த டிட்டாச்சபிள் ஸ்டாண்ட் பண்ணல ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்னன்னா, நான் வந்து எப்போவுமே வந்து என்னோட ட்ரோன் ஃப்ரேம் வந்து போர்ட்டபிளாக தான் பண்ணுவேன். இதுன்னு இல்லை, நான் எது பண்ணுறதா இருந்தாலும் போர்ட்டபிளாக டிட்டாச்சபிளாக தான் பண்ணுவேன். ஸோ இதில் என்ன ஒரு அட்வான்டேஜ்னா, ஆக்சுவலி 2-3 டைம்ஸ் வந்து இந்த பழைய ட்ரோன் யூஸ் பண்ணும்போது கிராஷ் பண்ணேன். ஸோ பயங்கரமான கிராஷு. ஸோ ஃபஸ்ட்டு கிராஷ் ஆகும்போது என்ன ஆகும்னா, இந்த ட்ரோனோட ஸ்டாண்டு தான் வந்து ஃபஸ்ட்டு அடி வாங்கும். ஸோ அதை இம்பேக்ட் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டாண்டில் தான் வரும். ஸோ கிராஷ் பண்ண உடனே எல்லா இம்பேக்ட்டையும் இந்த ஸ்டாண்ட் வாங்கிட்டு தனியாக கழண்டு வந்துடும். ஸோ என்ன ஆகும்னா, அந்த வைப்ரேஷன்ஸு அந்த இம்பேக்ட் வந்து இந்த ட்ரோனில் இருக்க அதர் பார்ட்ஸுக்கு போகாது. அதாவது ட்ரோனோட ஃப்ரேமுக்கும் அண்ட் இந்த ட்ரோனில் இருக்க எலக்ட்ரானிக் பார்ட்ஸுக்கும் வராது. ஸோ அது சேஃபாக இருக்கும். ஸோ அதுதான் ஒரு பெரிய அட்வான்டேஜ் இந்த ஸ்டாண்ட்ஸில். ஸோ அடி வாங்கினே ஃபஸ்ட்டு இந்த ஸ்டாண்ட் தனியாக கண்டு வந்துடும் அண்ட் இந்த ஃப்ரேம் வந்து சேஃபாக இருக்கும். அண்ட் இன்னொரு விஷயம் என்னென்னா, நீங்கள் எங்கேயாச்சும் இதை கேரி பண்ணிட்டு போகிறீங்க, எங்கேயாச்சும் கொண்டு போகிறீங்கன்னா அப்போவும் ஈஸியாக இருக்கும். பிகாஸ் இது கழட்டி தனியாக வச்சுக்கலாம், அங்கே போய்ட்டு அட்டாச் பண்ணிக்கலாம். அண்ட் உங்களுக்கு சப்போஸ் நீங்கள் ஏதாச்சும் வேறு ஐடியா இருந்தாலும் உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். தட் இஸ் அப் டு யுவர் விஷ். ஸோ இதுதான் வந்து ஃபைனல் ஃப்ரேம். அண்ட் ஸோ இந்த பாக்ஸ் வந்து எப்படின்னா, இந்த ஃப்ளைட் கண்ட்ரோலரோட வந்த பாக்ஸ். ஸோ இது வந்து நான் ஆர்டர் பண்ணும்போது இந்த பாக்ஸில் தான் இது வந்துச்சு. ஸோ நான் என்ன பண்ணிட்டேன்னா, இதுக்கு ஒரு தனி கேஸ் மாதிரி இல்லை எதுவும் கவர் மாதிரி 3D பிரிண்ட் பண்ணாமல் இதுக்கு வந்த பாக்ஸே வந்து இங்கே கேபிள்ஸ்க்கு மட்டும் கட் பண்ணி யூஸ் பண்ணிக்கிட்டேன். ஸோ இப்போ இந்த ஃப்ரேமில் பார்த்தோன்னா, ஸோ இந்த பார்ட்ஸ் எல்லாம் வந்து இந்த 4 பில்லர் அண்ட் இது ஸ்லாட் வந்து ஃபுல்லாக 3D பிரிண்ட் பண்ணது. அண்ட் இதுதான் நான் சொன்ன இந்த டிட்டாச்சபிள் ஸ்டாண்ட்ஸு. ஸோ உங்களுக்கு சப்போஸ் வேணான்னா, சப்போஸ் இந்த ஸ்டாண்டு மாற்றணும்னா இந்த வெல்க்ரோ எடுத்துகிட்டு இது இப்படி இழுத்தா வந்துடும். ஸோ நான் இந்த ஃப்ரேம் யூஸ் பண்ணும் போது இந்த ஸ்டாண்ட் எடுத்து இதில் யூஸ் பண்ணிப்பேன். அண்ட் ஸோ இது எப்படி ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன்னா, இது வந்து ஃபுல்லாக ஒட்டல் ஆக்சுவலி. ஸோ இந்த பாக்ஸில் பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலி இது உள்ள ஃபுல் பேடிங் கொடுத்துருக்கேன். ஏன்னா இங்கே தான் வந்து அந்த ஃப்ளைட் கண்ட்ரோல் வைப்பேன். ஸோ இது பறக்கும் போது வந்து அந்த ஃப்ளைட் கண்ட்ரோல் ஆடாமல் இருக்கணும். இன்னொன்று வந்து சப்போஸ் ஏதாச்சும் கிராஷ் ஆச்சுன்னா வந்து டேமேஜ் ஆகாமல் இருக்கணும். ஸோ அதுக்கு தான் இந்த எக்ஸ்ட்ரா ஃபோம் பேடிங்லாம். அண்ட் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலி இங்கே 4 போல்ட் இருக்குது. 1 2 3
4 போல்ட்டு. ஸோ இந்த போல்ட்டோட இன்னும் 2 வந்து இந்த பக்கம் இருக்குது. ஸோ இந்த போல்ட் இங்கே ஸ்டார்ட் ஆகி இங்கே எண்ட் ஆகும். ஸோ இங்கே நான் நட் அண்ட் வாஷர் போட்டு டைட் பண்ணிட்டேன். ஸோ இதுதான் ஆக்சுவல் லென்த் ஆஃப் தி போல்ட்டு. ஸோ இதுதான் இங்கே இருக்குது. ஸோ அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த வுட்டில் வந்து நீங்கள் எங்கே இந்த போல்ட் போட்டு டைட் பண்ணுறதா இருந்தாலும் வாஷர் யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா சப்போஸ் இந்த வுட்டில் வந்து நட்டு டைட் பண்ணும்போது உள்ளே போயிட்டே இருக்கும். ஸோ நீங்கள் டைட் பண்ண டைட் ஆகிட்டே தான் இருக்கும். ஸோ இங்கே பெனிட்ரேட் ஆக ஆரம்பிச்சிடும் கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் இந்த வுட்டை. ஸோ அதுக்காக தான் வந்து வாஷர் யூஸ் பண்ணுறது வந்து பெஸ்ட்டு. இப்போ உங்களுக்கு சப்போஸ் இந்த ஸ்டாண்டெல்லாம் வந்து பெர்மனெண்ட்டாக ஃபிக்ஸ் பண்ணணும்னா நீங்கள் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஆணியும் அடிக்கலாம். ஸோ அப்படி இல்லாட்டி இந்த மாதிரி ஜிப் டாக்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எல்லா இடத்துலையும் இந்த மாதிரி 4 இடத்துலையும் இந்த மாதிரி ஜிப் டாக்ஸ் யூஸ் பண்ணிக்கிட்டாங்கன்னு பெர்மனெண்ட்டாக நிற்கும். அண்ட் இப்போது நீங்கள் வந்து சப்போஸ் இதெல்லாம் வந்து 3D பிரிண்டர் இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இந்த ஜெல் பெனோட எம்டி ரீஃபில்ஸ், அதாவது இந்த மாதிரி ஜெல் பெனோட எம்டி ரீஃபில்ஸ் யூஸ் பண்ணி இந்த பில்லர் மாதிரி செஞ்சுக்கலாம். ஸோ இதுதான் ஆக்சுவலி இதான் 3D பிரிண்ட். இது ஒன்று 3D பிரிண்ட் பண்ணியிருக்கேன். ஸோ ஜஸ்ட் ஒரு சாம்பிளுக்காக. ஸோ இதான் 4 பண்ணி இங்கே வச்சுருக்கேன் 4 கார்னர்ஸில். அண்ட் சப்போஸ் நீங்கள் 3D பிரிண்டர் இல்லைனா இந்த மாதிரி ஜஸ்ட் ஜெல் பெனோட எம்டி ரீஃபில்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இந்த ஓல்டு ஃப்ரேமுக்கு போகலாம். ஸோ இதுதான் வந்து 4 கார்னர்ஸ்லேயும் வந்து எல்இடி ஸ்ட்ரிப்ஸ் ஒட்ட வச்சுருந்தேன். அண்ட் ஸோ இது பவர் அப் பண்ணுறதுக்கு வந்து சேம் அதே பேட்டரி தான். அண்ட் என்னன்னா இதை வந்து இந்த ஜம்பர் வைஸ் யூஸ் பண்ணி இந்த டெர்மினல்ஸில் கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. ஸோ பேட்டரியோட இன்னொரு அதர் ஏதாவது சார்ஜிங் போர்ட்லேயே வந்து கனெக்ட் பண்ணிட்டேன். ஸோ இதுக்கும் 12 வோல்ட்ஸ் தான் தேவை. ஸோ என்ன பண்ணேன், இந்த 4 எல்இடி ஸ்ட்ரிப்ஸையும் வந்து பேரலில் கனெக்ட் பண்ணிவிட்டு ஸோ அதை வந்து இந்த பேட்டரியோட இந்த டெர்மினல் யூஸ் பண்ணிக்கிட்டேன். இந்த ஓல்டு ஃப்ரேமில் பார்த்தோன்னா வந்து நமக்கு இந்த 4 பில்லரும் வந்து மேலே வரும். அந்த 1 2 3 4 அப்படி வரும். ஸோ நம்ம என்ன பண்ணோம்னா போல்ட் மேலே போட்டு இங்கே கீழே இப்படி டைட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆக்சுவலி இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த 4 பில்லருக்கு மேலேயும் வந்து இந்த ஃப்ளைட் கண்ட்ரோலோட பாக்ஸ் வந்து வரும். ஸோ நம்ம நார்மலாக அந்த பாக்ஸ் வந்து மேலே இருக்கும். ஸோ ஃப்ளைட் கண்ட்ரோல் அது உள்ளே ப்ளேஸ் பண்ணுவோம். அண்ட் இந்த 4 பில்லருக்கு நடுவில் வந்து இந்த பேட்ரி இப்படி ப்ளேஸ் பண்ணுவோம். ஸோ அதனால தான் நான் முன்னாடியே சொன்னேன், இந்த ஃப்ரேமில் வந்து பேட்ரி மேலே வரும். அண்ட் இந்த ஃப்ரேமில் வந்து பேட்ரி இப்படி கீழே ப்ளேஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. நான் இந்த நியூ ஃப்ரேமில் வந்து கேமரா மேலே வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தேன். ஸோ அந்த கேமரா எதுனா இதுதான். ஸோ இந்த கேமரா மாடல் நேம் வந்து TX03. ஸோ இதை மேனுஃபேக்சர் பண்ணுற கம்பெனி வந்து EACHINE. ஸோ இது வந்து ஒரு FPV கேம். ஸோ உங்களுக்கு வந்து லைவ் வீடியோ ரெக்கார்டிங் கிடைக்கும் அண்ட் லைவ் வீடியோ ஃபீட் கிடைக்கும். ஸோ நீங்கள் அதை பார்த்தே ட்ரோன் கண்ட்ரோல் பண்ணலாம். அண்ட் என்னென்னா வந்து இதை இங்கே ஒட்டுறதுக்கு வந்து நார்மலாக டபுள் சைட் ஸ்டிக்கரோ ஆர் டேப்போ போடலாம். ஆர் இல்லாட்டி இந்த மாதிரி 3D பிரிண்டட் மவுண்ட் பண்ணியும் இப்படி ஃபிக்ஸ் பண்ணலாம். ஸோ இந்த கேமரா பற்றியே நான் தனியாக இன்னொரு வீடியோவில் பேசியிருந்தேன். பட் ஆனால் அந்த வீடியோ இன்னும் அப்லோட் பண்ணல. நான் அப்லோட் பண்ணதுக்கப்புறமா இந்த கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் ஆட் பண்ணுறேன். இந்த நியூ ஃப்ரேமில் வந்து நான் கீழே ஒரு ட்ராப்பிங் மெக்கானிசம் வரும்னு சொல்லியிருந்தேன்ல. ஸோ அந்த மெக்கானிசம் வந்து இதுதான். ஸோ இதுதான் அந்த ட்ராப்பிங் மெக்கானிசம். ஜஸ்ட் ஒரு சர்வோ யூஸ் பண்ணி இங்கே ஒரு சின்ன ஒரு கம்பி இருக்குது. ஸோ இது மூவ் ஆகும்போது இந்த கம்பி வந்து வெளியே மூவ் ஆகும்போது இங்கே நம்ம ஏதாச்சும் ஹேங் பண்ணியிருந்தோம்னா அது கீழே வந்துடும். ஸோ இது வந்து ஒரு காம்படிஷன் போகிற மாதிரி இருந்துச்சு. ஸோ அதுக்கு சில ஆப்ஜெக்ட்ஸ்லாம் ஒரு இடத்துலேருந்து பிக் பண்ணி இன்னொரு இடத்துல ட்ராப் பண்ணும். ஸோ அதுக்காக தான் இந்த மெக்கானிசம் செஞ்சோம். ஸோ இது வந்து எப்படின்னா இங்கே இப்படி வச்சு ஆக்சுவலி இப்படி ஜிப் டாக் பண்ணிடுவோம். ஆர் இங்கே ஏதாச்சும் இல்லை டபுள் சைட் ஸ்டிக்கர் போட்டோ இல்லை டேப் போட்டோ ஒட்டுற மாதிரி இருந்தாலும் ஒட்டலாம். ஸோ இதுதான் நான் சொன்னேன், இந்த ஃப்ரேமில் வந்து கீழே ட்ராப்பிங் மெக்கானிசம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு. இதுதான் அந்த ட்ராப்பிங் மெக்கானிசம். ஸோ இதுவும் 3D பிரிண்ட் பண்ணது தான். இப்போது இந்த ஓல்டு ஃப்ரேமில் வந்து ஆக்சுவலி கேமரா வந்து கீழே மவுண்ட் பண்ணுவோன்னு சொல்லியிருந்தேன். ஸோ அது என்ன கேமரானா, ஸோ இதான் அந்த கேமரா. ஸோ இந்த கேமரா வந்து SJ கேம் அண்ட் இந்த மாடல் நேம் வந்து SJ6 லெஜண்ட். ஸோ இது வந்து ஒரு ஆக்ஷன் கேம் கோப்ரோ மாதிரி. ஸோ இந்த கேமரா தான் வந்து இங்கே கீழே மவுண்ட் பண்ணியிருப்பேன். ஸோ இது மவுண்ட் பண்ணுறதுக்கு வந்து ஒரு ஆன்டி வைப் மவுண்ட், ஸோ அதுவும் செஞ்சது தான். ஸோ இது நிறையா யூடியூப் வீடியோஸ்லேயே இருக்குது. அது ஆன்டி வைப்ரேஷன் மவுண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது ரொம்ப சிம்பிள் தான். ஸோ இதை செஞ்சு இப்படி கீழே ஹேங் பண்ணிவிட்டு ஒரு ஜிப் டேக் பண்ணிவிட்டு ஸோ இந்த கேமரா வந்து இதில் ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி வரும். ஸோ அதை நான் எப்படின்னு இப்போ காமிக்கிறேன். ஸோ இது வந்து என்ன மெட்டீரியல்னு பார்த்தீங்கன்னா ஒரு திக் பிளாஸ்டிக் ஷீட் மாதிரி.
ஸோ இது வந்து நார்மலாக நம்ம ஐடி கார்டெலாம் பிரிண்ட் பண்ணுற மெட்டீரியல் தான். ஸோ நீங்கள் ஒரு ஜெராக்ஸ் கடையில் போய் கேட்டால் கிடைக்கும். ஸோ இது வந்து எப்படி பண்ணுறதுன்னா, ஃபஸ்ட்டு 2 வாங்கிக்கோங்க. ஸோ 2த்தையும் சேம் ஷேப்பில் கட் பண்ணிவிட்டு மேலே 4 ஹோல்ஸ், கீழே 4 ஹோல்ஸ் போட்டுக்கணும். ஸோ இந்த ஹோல் எதுக்குன்னு நான் சொல்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஒரு ஜிப் டேக் எடுத்துக்கோங்க. ஸோ இங்கே ஆல்ரெடி ஒன்று போட்டிருக்கேன். ஸோ அதே மாதிரி தான் இன்னொன்று போட போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு இதை வந்து அப்பர் ஹோலில் இப்படி விடணும். விட்டுட்டு கீழே வந்து இப்படி இது உள்ளே விட்டு இது வழியே வெளியே எடுக்கணும். அண்ட் தென் மறுபடி இந்த அப்பர் ஹோலில் விட்டு அண்ட் இப்போது இந்த ஃபைனலாக இது உள்ளே விட்டு லாக் பண்ணுற மாதிரி வரும். ஸோ அவ்வளோதான். ஸோ இதோட மெயின் பர்பஸ் என்னென்னா வந்து இது வந்து வைப்ரேஷன்ஸ் ஐசோலேட் பண்ணும் ஆர் வைப்ரேஷன்ஸ் வந்து டேம்ப் பண்ணும். ஸோ இந்த அப்பர் ஷீட் வந்து இந்த ஃப்ரேமோட கான்டாக்டில் இருக்கும். அண்ட் இது என்ன பண்ணுவோன்னா ஜஸ்ட் ஒரு ஜிப் டேக் வச்சு நம்ம லாக் பண்ணிவிடுவோம். இந்த மாதிரி ஜிப் டேக்ஸ் யூஸ் பண்ணி டைப் பண்ணிடுவோம். ஸோ என்ன ஆகும்னா இது வந்து இந்த ஃப்ரேமோட கான்டாக்டில் இருக்கனால இங்கே வைப்ரேஷன்ஸ் இருக்கும். பட் ஆனால் இங்கே கீழே இருக்க பிளேட்டுக்கு வந்து வைப்ரேஷன்ஸ் வராது. பிகாஸ் இங்கே வைப்ரேஷன்ஸ் ஐசோலேட் ஆகிடும். அண்ட் நம்ம இந்த இடத்துல தான் வந்து ஸோ இந்த கேமரா இப்படி ஃபிக்ஸ் பண்ணுவோம். ஸோ என்ன ஆகும்னா வந்து ஸோ இந்த கேமரா ரெக்கார்ட் ஆகிற வீடியோவில் வந்து வைப்ரேஷன்ஸ் கம்மியாக இருக்கும். ஸோ அந்த பர்பஸ்க்காக தான் வந்து நம்ம இந்த மாதிரி வைப்ரேஷன் ஐசோலேட்டிங் கிளாம்ப் வந்து பண்ணுறோம். ஸோ இப்போ இந்த கேமரா வந்து எப்படி இல்லை ஃபிக்ஸ் பண்ணுவேன்னா, ஸோ நான் முன்னாடி இங்கே சொல்லியிருந்தால இந்த ஹோல் எதுக்குன்னு. ஸோ அது வந்து ஜஸ்ட் இப்படி ஒரு கிளிப் மாதிரி வரும். இது ஆக்சுவலி என்னென்னா இது வந்து இந்த கேமராவோட ஆக்சசரிஸோடு வரும். ஸோ நம்ம இதை ஹோல் வழியை விட்டு இப்படி வெளியே கொண்டு வந்துட்டு அண்ட் இங்கே வந்து அந்த நட் இருக்கும். ஸோ அதை வந்து இப்படி வச்சு டைட் பண்ணிடலாம். அண்ட் ஸோ இப்படி தான் இருக்கும். ஸோ இது மேலே பறக்கும் போது எந்த வைப்ரேஷனாலையும் இது வெளியே வந்துடக்கூடாது. ஸோ அதுக்காக இன்னொரு ரப்பர் பேண்ட் நான் வந்து எப்போவுமே அடிஷ்னலாக போட்டுருவேன். ஸோ பறக்க விடும் போது. ஸோ அவ்வளோதான். ஸோ இதுதான் இந்த கேமரா செட்டப். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் நீங்கள் எங்களை பர்சனலாக ஃபாலோ பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து எங்கள் ஃபேஸ்புக் அண்ட் இன்ஸ்டாகிராம் லிங்க்ஸ் இருக்குது. ஸோ அதில் போய்ட்டு எங்களை பர்சனலாக ஃபாலோ பண்ணலாம். அண்ட் நாங்கள் இன்ஸ்டாகிராமில் அண்ட் ஃபேஸ்புக்கில் வந்து யூடியூப்பில் அப்லோட் பண்ணுறதுக்கு முன்னாடியே ரா வீடியோஸ் அண்ட் ரா ஃபோட்டோஸ் அப்லோட் பண்ணுவோம். ஸோ அது கொஞ்சம் குவிக்காக இருக்கும், ஃபாஸ்ட்டாக இருக்கும். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ அண்ட் ஸ்டே டியூன் ஃபார் பார்ட் 2.